ஈரோட்டில் தனித்து களம் காணும் சீமான், சீமானின் சின்னம் என்ன எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன பிரச்சனை போன தேர்தலில் வந்தது. நிச்சயமாக எல்லாருக்கும் அது குறித்தான அத்தனை தகவல்களும் தெரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த முறை நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த இடைத்தேர்தலை அணுக இருக்காங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 2025 நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் இப்போ செய்தியாளர் சந்திப்பில் மீண்டும் அதை விளக்கியிருக்காரு. வாக்குப்பதிவு 5/2/2025 அப்போ நடக்கிருக்கு. வாக்கு எண்ணிக்கை 8/2/2025 கூறுவதாக சொல்லியிருக்காங்க. இப்போ மனு தாக்கலோட தொடக்கம் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய முடிவு 17ஆம் தேதியில். வேட்பு மனு பரிசீலனை 18ஆம் தேதி. வேட்பு மனுவை திரும்ப பெறணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க 20ஆம் தேதிக்குள்ளே இதை திரும்ப பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. போன முறையே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எந்த அளவிற்கு பணம் செலவழித்தாங்க அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு மிகவும் கொண்டாட்டம் தான். இந்த அளவிற்கு எங்கள் வாரி கொண்டு போன பணத்தை எல்லாம் ஒரேடியாக கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மகிழ்வோடு தான் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அவங்க சுற்றி எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த நாட்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு நினைவு நாட்களாக இருந்திருக்கும். இப்போ மீண்டும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்க இருக்குது. அதையும் மீறி அரசியல் புரட்சிக்கு தயாராகும் நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய பேசுபொருள். அதை விட கூடுதலாக சென்ற முறை பார்த்திங்கன்னா மைக் சின்னம் அப்படிங்கிறத அவங்க முன்னெடுத்திருந்தாங்க. அதற்கு முன்பு கரும்பு விவசாய சின்னம் இருந்தது. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சின்னம் கேட்டிருக்காங்களாம். அது என்ன சின்னம் அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு வெளிப்படையாக சொல்லலை. சின்னம் என்ன அப்படிங்கிறதும் யாரை நிற்க வைக்க போகிறோங்கிறதையும் வெளிப்படையாக இன்னும் கூறலை செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக. ஆனால் அது அதற்கான முன்னெடுப்புகள் எடுப்பதாக அவரே சொல்லியிருக்காரு. சின்னம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டிருக்காங்களாம். வந்த பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரம் யார் வேட்பாளர் அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு 2 நாள் அறிவிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுகிறது. ஸோ நாம் தமிழர் கட்சி ரொம்ப கடுமையாக இறங்கி களம் காண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அனைத்து தம்பி தங்கைகளும் எப்படி சொல்கிறது களத்தில் இறங்கி விளையாடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவித்துக் கொள்வது.